ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம சேனலோட முதல் வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் ஹவு டு கியூர் யுவர் போர்டம். போர் அடிக்கிறப்ப நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறது எப்படி, ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு அதே மாதிரி விளையாண்டு அறுத்து போயிருக்கும், வெறுத்து போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். ஸோ வந்து எப்படி வந்து நம்ம இந்த போர்டை க்யூர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டேக்கன் சம் வெப்சைட்ஸ் ஃபார் யூ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, உங்களுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த வெப்சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரில, பட் நல்லாயிருக்கும் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ஸில் வந்து சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. லைக் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாரும் விளையாடுவாங்க அந்த கேமை. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஒரு ரூமில் 4 பேர் இருப்பீங்க. 4 பேருக்கும் ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் தருவாங்க வரைகிறதுக்கு. ட்ரா பண்ணுவீங்க. இந்த ட்ரா சாரஸே உங்களுக்கு வந்து ஒரு 3 வேர்டு கொடுக்கும். அந்த 3 வேர்ட்லேருந்து ஏதாவது ஒரு வேர்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வரையணும். ஸோ வந்து நீங்கள் வரைகிறது வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இதோட சிம்பிள் கான்செப்ட். ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ளே போயிடலாம். ஏதாச்சும் ஒரு இப்போ ஆரம்பிக்கிற ரூம்குள்ளே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு விளையாண்டுக்கிறது ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் 1 இந்த கூல் ரூமில் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் போய் சேர்ந்துக்கலாம். என்னடா பேர் இது? ஏதோ பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூமில் வந்து 2 பேர் தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க ஒரு வேர்டு சூஸ் பண்ணணும் இப்போ வரைகிறதுக்கு. கேர்ளா? ஓய், யாருண்ணா நீ? பாயின்னு சொன்னால் வெளியே அனுப்பிச்சிருவான். நம்ம இப்படி நடச்சட்டா ஏன்னா ஒன்று கேட்குதா உனக்கு? ஏன்னா என் கூட வர மாட்டியா? சரி, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. ஃபாக்ஸ் ரூம் பேர் நல்லா இருக்கு. சொல்ல பார்ப்போம். இன்னும் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. வெளியே அனுப்ப போகிறாங்க என்னைய. ஸோ இப்போ கபீர் வந்து வரைய போகிறாரு. இப்போ கபீர் வந்து என்ன வரைகிறாருன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைம் வந்து நம்ம வந்து இப்போ என்ன வரைய போகிறோம்னா, பெகாசஸா பிரின்சஸ் எப்படி வரைகிறது? ஓகே, நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம நார்மலாக எப்படி வரைவோம் பிரின்சஸ்? சரி, ஃபஸ்ட்டு கால் வரைஞ்சிடலாம், அப்புறம் கை வரைஞ்சிடலாம், அப்புறம் வந்து ஒரு பொண்ணு மாதிரி வரையணுமே. முடி நம்மளுக்கு வரைய தெரியாது. டோன்ட் ஐயோ என்னடா டே கண்டுபிடிக்கிறது கூட பலா. என்னடா பலாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் என்னடா டே இது எப்படா வரைகிறது? நான் ஓகே, இதுவே பொண்ணு மாதிரி தான் இருக்கு. கேர்ள்ஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ் கைஸ். ஐயோ கண்டுபிடிச்சிங்கடா. ஏய் கண்டுபிடிங்கடா சம்டைம்ஸா. ஏன்னா போயிட்டு கண்டுபிடிச்சா. எஸ் ஜேடி, வெல்கம் டு கேம் ப்ரோ. கண்டுபிடிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஜேடி. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வரைகிறப்ப அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ ஜேடி சூஸ் பண்ணுவாங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஜேடி சூஸ் பண்ணுவாப்புல என்ன வேர்டுன்னு நம்ம வந்து அந்த கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் கேம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறப்ப பாயிண்ட்ஸ் சேரும், கண்டுபிடிக்கிறப்ப பாயிண்ட்ஸ் வரைகிற நம்மளுக்கும் பாயிண்ட்ஸ் சேரும். கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். ஸோ என்ன வரையிறாரு பார்க்கலாம். அவரு ரொம்ப வரையிறாரு, கலர் வரையிறாரு. பார்ட்டி பூப்புரா? பார்ட்டி பூப்பு இல்லையே. என்னது, பர்த்டே பார்ட்டியா? நாலே வேர்டு ஆப்பர் இல்லையே. என்னவா இருக்கும்? பார்ட்டியா? இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து சீட்டிங்க.
இது சீட்டிங்கு அண்ட் இருந்தாலும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து இப்படி சொல்லக்கூடாது, வேர்டு வந்து எழுதக்கூடாது, வரைஞ்சி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாரும் லெஃப்ட் ரைட். ஸோ இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஒருத்தவங்க வரைகிறத நம்ம கண்டுபிடிக்கிறப்ப பாயிண்ட்ஸ், நம்ம கண்டுபிடிக்காதப்ப வரைகிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதான் அந்த கேம். ஸோ நம்ம அடுத்த வெப்சைட் போயிடலாம். அடுத்த வெப்சைட் வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Neil.fun. இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்லணுன்றது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. வென் போர்ட் நம்ம க்யூர் பண்ணுறேன்னு வந்துட்டேன்னா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே மை ஐடியாஸ் டு யூஸ் கைஸ். ஸோ இதெல்லாம் ஃபோன் அண்ட் பிசி ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம. ஸோ இதுவே ஓகேவாக இருக்கும். சும்மா இதில் ஏதாவது 1-2 மட்டும் பார்ப்போம். இதில் ஏதாவது ஒரு நல்ல கான்செப்ட் வந்து இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற கான்செப்ட் பெஸ்ட்டு வந்து இந்த டிசைன், இந்த நெக்ஸ்ட் ஐஃபோன் தான் சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலி. ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் கொடுத்துருவாங்க ப்ளைனாக. ஸோ வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். அதில் ஐஃபோனில் என்னெல்லாம் வைக்க முடியுமோ அதை வைக்க முடியும். ஸோ வந்து நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஐஃபோன் 17 இருக்கும். ஐஃபோன் 17 எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்ப்போமா? ஸோ வந்து ப்ரோவோட கேமரா எடுத்துகிட்டு போய் இங்கே வைப்போம். ஓகேவா? அண்ட் தென் வந்து ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் இருந்துச்சுல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் கேமரா, டூவல் கேமரா இங்கே வைப்போம். வால்யூம் பட்டன், பவர் பட்டன்லாம் இங்கே வைக்கணும்ல. இந்த பக்கம் லைட்னிங் போர்ட்டு, வேற என்ன, ஆப்பிள் லோகோ. நம்ம ஒரு டைம் ஆண்ட்ராய்டு லோகோ கூட வைக்கிறாங்க. அப்படியே மாசா ஆண்ட்ராய்டு ஆப்பிள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஸ்டார்டிங் அட் $577. பார்த்தீங்களா? இது வெறும் அப்கிரேட் இல்லை, இது ஒரு புது சாத்தியம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இதில் நிறைய இருக்கும். லைக் வந்து ஆஸ்ட்ராய்டு லான்ச்சர்னு ஒன்று, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும். ஸோ வந்து நம்ம அடுத்து வந்து போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் வந்து இதில் வந்து ஸ்பெண்டிங் பில்கேட்ஸ் மணி. இது சூப்பராக இருக்கும், உண்மையில செம்மையாக இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு பாருங்களேன், நம்மளால் என்னெல்லாம் வாங்க முடியும்னு. நம்மகிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க காசு? 1s, 10s, 100s, 1000s, 10,000s, lakhs, 10 lakhs, crore, 10 crore, 100 crore, 10,000 crore, 10,000 crore, 10,000 பில்லியன் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. 1 பில்லியன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 பில்லியன், ஓகே 1 பில்லியன் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம அந்த 1 பில்லியன் வச்சு என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படி வந்து நம்ம இதில் வந்து வாங்கிக்கலாம். காசு குறையதை பாருங்கள். அதுமாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம். அங்கே தீர ஆசை இங்கே வந்து தீர்த்துக்கலாம். ஞான பசிக்கு சோழ பொரியன்ற மாதிரி தான் இந்த மேட்ரு. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வெப்சைட் போயிடலாம். ஸோ வந்து இப்போ தான் நம்ம வந்து நிறைய வந்து ஒரு ஃபன்னான விஷயத்துக்குள்ள வர போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கேம்ஸ். ஸோ இந்த ரெட்ரோ கேம்ஸ்னால் என்னென்ன எல்லாருக்கும் நிறைய பேர் நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து இந்த 99999 in 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் ஒன்று இருந்திருக்கும். லைக் கேசட் எல்லா வீட்லையுமே இருந்திருக்கும். அந்த கேசட்டில் வந்து ஒரு 30 கேம் இருந்திருக்கும். அந்த 30 கேமும் நெஸ் கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெஸ்னா உங்களோட நெட்டண்டோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது இந்த உலகத்திலேயே. இவங்க வந்து சில நல்ல கேம்ஸ் என்ன கிரியேட் பண்ணுறது, சரி சார் கான்ட்ரா விளாண்டுருப்போம். அண்ணன் தம்பி சேர்ந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு ஷூட்டிங் கேம் விளாண்டுருப்போம். அந்த கான்ட்ரா விளாண்டுருப்போம். மேரியோ விளாண்டுருப்போம். வாத்து பிடிக்கிற கேம் ஒன்று இருக்கும், அதை விளாண்டுருப்போம். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் விட்டு இந்த மாதிரி கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும். கூட யாராக இருந்தாங்கன்னா 2 கீபோர்டு போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி விளாடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கேம். ஸோ வந்து நம்ம இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணுமா கேட்டினா அதெல்லாம் இல்லாமல் குரோம்லேயே விளாட போகிறோம். எப்படி விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வரும். எங்கே அப்படின்னா கிளாசிக் கேம் ஜோன். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஆட் இருக்கும் தான், ஆடே இல்லாமல் இருக்காதுன்னு இல்லை, ஆட் இருக்கும். ஸோ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்ல கேம்ஸாக என்னென்னு பார்த்து விளாடுவோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இந்த இருக்குது பாருங்கள், கான்ட்ரா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரா விளாடுவோம். கான்ட்ரா தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸோட ஃபேவரட் கேமாக இருந்துச்சு கான்ட்ரா. ஸோ நம்ம கான்ட்ரா விளாடுவோம். இந்த மாதிரி ஆட் வருது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளே கேம்னு இருக்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ப்ளே கேம் வேணா லாகின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. நீங்கள் விளையாடுறதா சேவ் ஆகும். எதில் விட்டீங்கன்னா வந்து விளாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ
இருக்கிற நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு விளாடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் பார்த்தீங்களா? கேட்கும் போதே இனிமையாக இருக்குது. ஸோ நம்ம விளாடுவோமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கும். நம்ம அது ஒரு பிளேயர் விளாடுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நாளாச்சு மக்களே. பெரிய ஷூட்டரை பார்ப்பீங்க அந்த கேமில். கட்ட 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 மாசா சுடுறனா? கீழே இருக்கிறத சொல்றதுதான் மக்களே கஷ்டம். இப்படிதான் சொன்னீங்களே. ஜம்ப் பண்றது இசட் விட்டுருவேன். அடைச்ச ஒரு அடிச்சு செத்து போமா. பாத்தீங்களா செம்மையா இருக்குல்ல கேமு. விளையாண்டு பாருங்க. இதுல வந்து மல்டி பிளேயரா இருக்கு. யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி இருக்கும்னு. ஸோ அடுத்து வந்து நம்ம மறுபடியும் ஹோமுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேவரட்டான கேம் மாரியோ விளாடலாம். மாரியோ, சூப்பர் மேரியோ ப்ரோஸ். உண்மையிலே இந்த கேம் விளாடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். ஸோ மேரியோ ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணி மற்ற இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வீடியோ பார்க்குறியோ இல்லையோ மறக்காமல் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு. அவ்வளோதான் எனக்கு வேணும். ஸோ ஆசைப்பட்ட மாதிரியே மாரியோ விளாடுவோம் மக்களே. மியூசிக் கேட்க நான் எதிர்பார்க்கல, மறந்துட்டேன். அடிக்கணும்டா, அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இது போய் மஷ்ரூம் தான் பெருசாயிருமா, சூப்பராக இருக்கும் அது. ஐயோ வராயில வராயா வராயா வராயா. பார்த்தீங்களா மாசாரம் கேமு. கைதான் சமயம் நின்று விளாடுறதுனால. ஸோ இந்த மாதிரியும் நல்லாயிருக்கும். ஸோ வேறு என்னென்ன கேம் இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கலாமா? நம்மளை விளாண்டது ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. சோனிக் என்னோட ஃபேவரட்டுங்க. செம்மையாக இருக்கும் இந்த சோனிக் வந்து. ஆக்சுவலி இவனும் வந்து இந்த கேம் வந்து பெரிய எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இதுதான். இதெல்லாம் ஃப்ரீ தான், நீங்கள் எதுக்குமே காசு கட்டுதால. வேணா அக்கௌண்ட் மட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விளாட்றதுலாம் சேவ் ஆகிறதுக்கு தான், வேறு எதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து கேம் டவுன்லோட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளாடுவோம். எதுக்கு இப்படி தான் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரியே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சில கேம்லாம் விளாடுவோம், நல்லாயிருக்கும். சீரியஸ்லி ட்ரை பண்ணுறேன். உனக்காட்டி தான் வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணல ட்ரிகர் ஆயிரும். பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. இன்னதான் ஒரு கேம் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே நமக்கு ஓகேவா? ஸோ வந்து இன்னதான் ஒரு கேம் பார்ப்போம். என்ன கேம்? சோனிக்ல நிறையா இருக்குது. நீங்கள் எல்லா சோனிக்குமே விளாட்லாம். சோனிக் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்மளுக்கு இன்னொரு கேம் ஒன்று உங்களுக்காக வச்சுருக்கேன். அது வந்து இருக்கான்னு தெரியல, பட் இதுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டக் ஹண்ட் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நம்ம இந்த சின்ன வயசில் ஒரு கன்சோல் ஒன்று வாங்கியிருப்போம், 1000 ரூபாய் கன்சோல். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாய்ஸ்டிக், 2 ஜாய்ஸ்டிக்கு கன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்த கன்று எதுக்கு வச்சு விளையாடுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம் மக்களே, மறக்காம இந்த வெப்சைட் செக் பண்ணுமா. இதுவும் நல்ல ஒரு இதுதான். இதுவும் நல்ல ஒரு ரெட்ரோ கேம் சைடு தான். இதில் நல்லா இருக்கும். ஆனால் அதில் ஆடு பார்த்தா தான் உங்களால் விளையாடவே முடியும் சம்டைம்ஸ். இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஆடு வராது. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் அந்த வெப்சைட் கூட. இது ஒரு என்டர். வந்துச்சு பாருங்க கேமு. இதோ இதுதா, இது பாருங்க, இது கண்ணு, இது பாருங்க பாயிண்ட். பார்த்து போச்சா? இதுதான் இது. இவன் சிரிப்பான். இதுதான் டென்ஷன் ஆகும் எனக்கு. இதுதான் அடிச்சுது பாருங்க, அப்படிதான் அடிக்கணும். ஆடு பாத்தீங்கன்னா, இது வந்து துப்பாக்கி அடிக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்ம மவுஸ் வந்து பாயிண்டர் கொடுத்துட்டான் பாருங்க, கரெக்டா அதுவே படந்து வந்து அடி வாங்குது. செம்மையா சூப்பரா இருக்குது. எப்படி நல்லா இருக்குல்ல? ஒரு அடி தான்.
கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி அடிப்பேன். ஏடி அச்சம் பார்த்தீங்களா மாசா அசால்ட்டாக அடி போனாங்களாம். இந்த கேமில் நம்ம மிஞ்சில யாருமே கிடையாது. அப்போவே யாரும் கிடையாது. அப்போவே வரலான்னு சொன்னேன் நான். துப்பாக்கி விஜய்டா டன் 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 டன். ஏடி மியூசிக் பத்தில அதே மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா. ஒரே ஒரு பாத்து தான் மிஸ்ஸிங். ஓகே ஓகே எனஃப் 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 எனஃப். ஸோ மக்களே, உங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேவலமாக ஃப்ரீ ஃபயர் பிஜிஎம்ஐ விளாட்றத விட்டுட்டு இந்த மாதிரி கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல்லேயே விளாட்லாம். மொபைலில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஜாய்ஸ்டிக் வந்துடும். ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then